வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசை இது எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியான பூண்டு பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த பூண்டு பொடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்து வறுத்துக்கிறேன். முதல்ல எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா உப்பி வரணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோவாக வறுத்து எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பொடி வகை எல்லாமே நல்லா வாசனையாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா உப்பி நல்லா வெடித்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்து இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் பொடியில். கருக விட்டுறாமல் அந்த லேசாக அந்த ப்ரௌன் கலர் வந்தால் போதும். அடுத்து ஒரு கப் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை தேங்காய் எடுத்திருக்கேன்னா நீங்கள் பச்சை தேங்காய் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்போ தான் ரொம்ப நாள் ஒரு 10-15 நாள் அந்த டைமுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. நம்ம வெளியில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்க போகிறேன், அதனால் பச்சை தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துடணும். நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். திரும்பவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த நல்லெண்ணெயில் 100 கிராம் அளவுக்கு தோல் உரித்த பூண்டை இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் தோல் உரிக்காமல் கூட சேர்த்துக்கலாம். நல்லா தோலை நீக்கிட்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இடிச்சிங்க அப்படின்னா தான் உள்ளரைக்கையெல்லாம் நல்லா வேகும். அப்போ தான் நமக்கு பொடி சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இதை நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதே நேரம் கருகி போயிடக்கூடாது. கருகுனுச்சுன்னா லேசாக கசக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாகவே வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்ல ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இன்னும் கூட அங்கங்கே உள்ளேயெல்லாம் வேகாமல் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு நிமிஷம் வறுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஆற வச்சிடலாம். அப்போ அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் அந்த பேப்பர் உறிஞ்சி எடுத்துடும். இப்போது அதே மிச்சம் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயில் ஒரு 75 கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இதையும் அதே மாதிரியே நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரியே எந்த அளவுக்கு பொறுமையாக வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இது ப்ரௌன் கலர் நல்லா செவந்து வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் செவந்து வந்துச்சு அப்படின்னா சட்டுன்னு நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடும். அதனால் ஓரளவுக்கு இந்த கலரில் இருக்கிற மாதிரியே பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 25 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 20 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 4 காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துருக்கேன். நல்ல கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. கண்டிப்பாக அதை சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது கூடவே காஞ்ச கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. மிளகாயும் நல்லா சூடாயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மிளகாய் உப்பி வந்துச்சு அப்படின்னாலே அது வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதையும் நம்ம எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ திரும்பவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நான் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் சேர்த்தனா இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக அது நொறுங்கி வந்துடும். நமக்கு நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இந்த பூண்டு நீங்கள் ஆறினதுக்கப்புறம் எடுத்து கையில் இந்த மாதிரி அப்படியே நொறுக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நொறுங்கி வரணும், நல்லா க்ரஷ் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு காஞ்ச மிளகாய் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காஞ்ச மிளகாய் கூட உளுந்து, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு முதல்ல சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மிச்ச பொருள்கள் எல்லாம் எள்ளு, பொட்டுக்கடலை, அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள், அப்புறம் வறுத்து வச்ச பூண்டு இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூடவே இந்த தேங்காயும் வறுத்து வச்ச தேங்காயும்
சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ வந்துட்டு அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா அரைப்பட்டுருச்சு. நான் வந்துட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைன் பவுடராக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்ல சுவையான பூண்டு பொடி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.